ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு வெல்த் மாஸ்டரி வித் அஜித். நம்ம பணம் வளர்றதுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கிறது தான் கடன். பட் எல்லா கடனுமே மோசமான கடன் இல்லை. அன்மேனேஜ்டா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கிற கடன்கள் தான் நம்ம பணம் வளர்றதுக்கு ஒரு மோசமான முட்டுக்கட்டையா இருக்குது. இந்த வீடியோல எப்படி நம்ம கடனை மேனேஜ் பண்றதுங்கிறத பத்தி டீடைலா பார்க்கலாம். கடன்ல நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நல்ல கடன்னா என்ன, கெட்ட கடன்னா என்ன. நல்ல கடனுங்கிறது நீங்க உங்க வளர்ச்சிக்காக எடுக்கிற லோன். அப்படி இல்லைன்னா ஒரு அப்ரிஷியேட்டிங் ஆசெட்டுக்கு அகென்ஸ்டா எடுக்கிற லோன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எஜுகேஷன் லோனா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வீடோட லோனா இருக்கலாம். மோசமான டெப்ட்ஸ்னா என்ன? மோசமான டெப்ட்டை ஹை இன்ட்ரெஸ்ட் டெப்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனல் லோனா இருக்கலாம், இல்லாட்டி கிரெடிட் கார்டு லோனா கூட இருக்கலாம். அதே மாதிரி டிப்ரிஷியேட்டிங் அசெட்ஸுக்கு அகென்ஸ்டா எடுக்கிற லோன்ஸையும் மோசமான லோன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கார் லோன்ஸ். பேட் டெப்ட்ஸோட எஃபெக்ட்ஸை ஒரு கதையோட பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு எம்ப்ளாயி இருந்தாரு. அவர் என்னதான் ஹார்ட் ஒர்க்கிங்கா இருந்து கரெக்டான டைம்ல கரெக்டா வேலையை முடிச்சு ரைசஸை கண்டினியூஸா வாங்கிட்டு இருந்தாலுமே அவர் ஒரு சின்ன தப்பை ஒன்று பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட கிரெடிட் கார்டு பில்ஸ்ல அவர் மினிமம் டியூஸை மட்டுமே மாசம் மாசம் கட்டிட்டு வந்தாரு. இதனால என்ன ஆச்சுன்னா, ஸ்லோவா அவரோட கேபிட்டல் அமௌண்ட் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கு ஏற்றது மாதிரி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கூடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல அவர் வாங்குற முக்காவாசி சம்பளத்தையுமே அவர் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கு மட்டுமே கட்ட வேண்டியதா போச்சு. இதை ரியலைஸ் பண்ணிட்டு அவர் இனி இந்த டெட் ப்ராப்ளமை அவர் கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணாரு. ஸோ நீங்க உங்க டெட் ப்ராப்ளமை எப்படி கண்ட்ரோல்ல எடுக்கலாம்? டெப்டை குறைக்கிறதுக்கு ரெண்டு ப்ரூவன் வேஸ் இருக்குது. ஒன்னு டெட் ஸ்னோபாலிங் மெத்தட், இன்னொன்னு டெட் ஆவலான்ச் மெத்தட். இந்த டெட் ஸ்னோபாலிங் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு இருக்கிற கடன் எல்லாத்தையுமே சின்னதுல இருந்து பெருசு வரை நம்ம வரிசையா எழுதி வைப்போம். அதுக்கப்புறம் உங்க மந்த்லி மினிமம் டியூஸ்ல எல்லா பெரிய பேமெண்ட்லயும் முடிச்சிருவீங்க. இருக்கிற எக்ஸஸ் அமௌண்ட்டை வச்சு நீங்க இருக்கிறதுல சின்ன கடனை முழுமையா அடைச்சிட்டு வருவீங்க. இப்படி அடைச்சிட்டு வரும்போது உங்களுக்கு கடன் ஒரு வழியா குறையுது அப்படின்னு ஒரு ஃபீலிங்கும் வரும். அதே மாதிரி கடனை அடைக்கிறதுக்கு நீங்க மோட்டிவேட்டடாகவும் இருப்பீங்க. இந்த டெட் அவலான்ச் மெத்தட்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க லோன்ஸை ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வரை லிஸ்ட் பண்ணுவீங்க. லிஸ்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் பேமெண்ட்ஸை இந்த ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன்ஸுக்கு யூஸ் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் அடைக்க பார்ப்பீங்க. இப்படி அடைக்கிறது மூலம் இருக்கிறதுலே கூடின இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லோன்ஸ் ஃபுல்லாக அடைஞ்சிக்கிட்டே வரும். எந்த மெத்தடை சூஸ் பண்ணாலுமே முக்கியமான விஷயம் டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சியும் தான். நீங்க கன்சிஸ்டன்டாகவும் டிசிப்ளின்டாகவும் உங்க லோன்ஸை கம்மி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க கேஷ் ஃப்ளோவை ஃப்ரீ அப் பண்ணிக்கலாம். ஃப்ரீ அப் ஆன கேஷ் ஃப்ளோ வச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் காம்பவுண்டிங் மூலியமா உங்க வெல்த்தை நீங்க ஸ்லோவா க்ரோ பண்ணி. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது டெப்ட்ல ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.